காவியம் பாடவா காதலே. ஏங்க 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 அனுஷ்காப்பா. என்ன அனுஷ்காப்பா, நான் வெளியவே உங்களை கூப்பிட்டேன், உங்களுக்கு கேட்கவே இல்லையோ? என்னை பார்க்காமலே உள்ள வந்துட்டிய. யார் நீ? ஐயோ, மேக்கப் ரொம்ப அதிகமாயி போச்சு. இந்த மனுஷன் யாருன்னு கேட்காரு. விளையாடாதங்க அனுஷ்காப்பா, நான் தான் செல்லம்மா. செல்லமானா யாருன்னு எனக்கு தெரியாது. அனுஷ்காப்பா, என்ன என்னை என்னைக்காவது வீட்டுக்கு கூட்டிட்டு போங்களா? என்ன எத்தனை நாள்ல நான் உங்க அக்கா வீட்லயே இருக்குது. உன்னை நான் எங்க அக்கா வீட்லயே இருந்து சொல்லணும். உங்க அம்மா வீட்டுக்கு போந்தானு சொன்னேன். அனுஷ்காப்பா, அங்க எங்க அண்ணன் என்னை உள்ள விடுவானா? போன மரியாதைக்காக வேணா ஒரு வேளை சாப்பாடு போடுவாவ, அதுக்கப்புறம் எதுக்கு வந்தான்னு பாப்பாவ. ஏன் அனுஷ்காப்பா இப்படி அங்க போய் சொல்றிய? இந்த வீட்டுல எந்த உரிமையில இருக்கா நீ? நானே உனக்கு சொந்த இல்லைன்னு ஆயிப்போச்சு. எங்க அக்கா வீட்டுல எந்த உரிமையில இருக்கா? அனுஷ்காப்பா, பங்கன் வீடு கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நீ எதுக்காக என்கிட்ட வந்து பேசுறா? ஏங்க எங்க ஆட்களா இருக்கவங்க, வாங்க அங்க போய் பேசுவோம். உன்கிட்ட பேசலாம் எதுவுமே இல்ல. அனுஷ்காப்பா வாங்க. அனுஷ்காப்பா, சொன்னா கேட்க மாட்டியோ? தயவு செஞ்சு வாங்குங்க. கைய விடு, நானே வாரேன். என்ன எது கூப்பிட்டா? அனுஷ்காப்பா, நான் முன்னாடி மாதிரிலாம் இல்ல அனுஷ்காப்பா, இப்ப முழுசா மாறிட்டேன். எல்லாரும் அவிய புருஷனோட வந்திருக்காவ, நம்ம மட்டும்தான் அனுஷ்காப்பா இப்படி பிரிஞ்சு இருக்கோம். அத நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளுக்கு இது பிரிய வேண்டிய வயசா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாவும் ஆதரவாவும் இருக்க வேண்டிய வயசு. இப்படி என்ன பிரிச்சு வைக்கிறது உங்களுக்கு நல்லாவா இருக்கு? நடிக்காத. இப்படி நடிச்சுதான் அன்னைக்கு நீ ஏமாத்த பார்த்தா. உன் நடிப்புக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன். நிஜமா அனுஷ்காப்பா, நான் இப்ப மாறிட்டேன். இதே மாதிரிதான் போன தடவையும் நடிச்சா. ஆனா உன்னை பத்தி கடைசியில நம்ம சொன்னாப்ல என்னென்ன கிரிமினல் வேலை எல்லாம் பார்த்து வச்சிருக்கான்னு. ஐயோ இல்ல அனுஷ்காப்பா, அது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அக்கா தான். ஆவியலால தான் இந்த மாதிரிலாம் பண்ண அனுஷ்காப்பா. என்னைய நம்புங்க. குழந்தைய சரோஜாவோ நம்ம பிள்ளைகள் மாதிரி. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கைக்கு எடுக்கணும்னு நான் நினைப்பேனா? நீ வயிற்றுல இருக்க கருவையே அழிக்கணும்னு பார்த்தவளாச்சே. ஐயோ இல்லங்க, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. அப்பயே என் மேலதான் வீண் வலி விழுந்துட்டு. என்னைய நம்புங்க அனுஷ்காப்பா, இதுக்கு மேல நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன். யாருக்கும் ஒரு சின்ன துரோகம் கூட நினைக்க மாட்டேன். தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அனுஷ்காப்பா. நான் உங்க கூட இல்லாம இப்படி இங்க கிடக்கத பார்த்து ஒருத்தையும் ஒண்ணு பேசியா கேலி கிண்டல்லாம் பண்ணியாவ அனுஷ்காப்பா. நான் உங்க கூட இருந்தா எனக்கு இந்த மாதிரி நிலைமை வருமா? இல்ல நீங்க தான் வர விடுவீங்களா? தயவு செஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அனுஷ்காப்பா. இதுக்கு மேல உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நான் நடந்துக்கிடவே மாட்டேன். நல்ல மனைவியா நடந்துக்கிடுவேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இவ்வளவு அழுது கெஞ்சுறதுனால இன்னைக்கு நான் கூட்டிட்டு போறேன். அனுஷ்காப்பா, நிஜமாவா? ஆமா, ஆனா ஒண்ணு, இதுக்கு மேல ஏதாவது தப்பு பண்ணுனா டைவர்ஸ் தான். ஐயோ அனுஷ்காப்பா, நீங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. இனி நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். ரொம்ப நல்ல பிள்ளையா நடந்துக்கிடுவேன். பாப்போம் இந்த நாடகம் எத்தனை நாளைக்குன்னு. அனுஷ்காப்பா, நாடகம் இல்ல, நான் உண்மையாவே மாறிட்டேன். உண்மையா மாறி இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான். சரி அனுஷ்காப்பா, நான் போய் பையில எல்லா துணியும் எடுத்து வைக்கேன். இவளாவது மாறுறதாவது இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக நாடகம் நடிச்சிட்டு போறா. வீட்டுக்கு போன பிறகு ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணட்டும், அதுக்கப்புறம் தான் இவளுக்கு இருக்கு. இதுக்கு மேல இவளெல்லாம் அடிச்ச வேலைக்கே ஆகாது. டைவர்ஸ் தான். அப்பதான் கொஞ்சமாவது புத்தி வரும். அது என்ன பேடன மட்டும் கேக்குறிய, மருமவளை கேட்க மாட்டியலோ? எங்க வீட்டுக்கு இவன் தான புது வரவு, அவனதான் வரவேற்பான். என் தங்க இங்க பாரு, பாட்டிய பாருமா. ஏய் கோமரி, என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் ஆரத்தி எடுத்துட்டு வா. அந்த வந்துட்டே தேய். இப்ப வந்துருவாங்க பெரியம்மா. நம்ம வீட்டுக்குள்ள போயிரலாம் தங்க. ராஜபிகா, நீ பாத்தீங்களா? என்னவா அந்த பிள்ளைக்கு பேய புரியுற மாதிரி பேச்சு வார்த்தைலாம் நடத்திட்டு இருக்காவே. ஆமா செல்லம்மா, பேர பிள்ளை பிறந்திருக்கான்ல, அதான் மைனிக்கு கால புரியல. ஏத்தே வந்துட்டே தேய். ஆமா வந்துட்டேனே, விளம்பரம் பண்ணிட்டே நில்லு. ஆரத்தி எடுவா மரி. ஏத்தே, இந்த குட்டி பையனுக்கு மட்டும் எடுக்கணுமா இல்ல பெரிய ஆளுக்கு சேர்த்து எடுக்கணுமா தேய்? ஒரு பெரிய பூசணிக்காவை வாங்கிட்டு வந்து குடும்பத்துக்கே சுத்தி வளர்த்துரு.
சரிட்டே போய் வாங்கிட்டு வந்துரு. கோமரி பிள்ளைக்கு அவளுக்கு சியாட்டி ஆரத்தி ஏடி ஒண்ணு வனத்தியா வேறக்கன உனக்கு. சரிட்டே. என் பேர பிள்ளை முதல் தடவையா வீட்டுக்குள்ள இன்னைக்கு வர போறான். ஏய் போய் சொல்லாதீங்க தேய். யாருக்கு நம்ம அவன் யாருக்கு தெரியாம ஒரு வாட்டி வந்துட்டு போயிட்டான். நீங்க தான் போய் திருட்டுத்தனமா தூக்கிட்டு வந்தீங்க. எல்லாம் மறந்து போச்சோ. இந்த வேலைக்கு இப்ப ரொம்ப அவசியம். ஒண்ணு ஆரத்தி எடுக்க சொன்னதுக்கு செல்லம்மா கையில தட்ட கொடுத்திருக்கலாம். அழகா எடுத்துப்பா. சரிட்டே நான் இப்ப எப்படி எடுக்கேன்னு மட்டும் பாருங்க. சீக்கிரம் என் பேரபிள்ள ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். சுத்து அம்மா சுத்து பூ சுத்து பிள்ளைக்கு சுத்து ஈ சுத்து இருக்கவே எல்லாத்தையும் சேர்த்து சுத்து. என்ன சுத்து இது பையன சுத்து? ஆரத்தி எடுக்கறியா இல்ல ஆனா அவனான பாடம் படிக்கறியா? ஏதே எட்டாச்சுட்டே உள்ள போய் சொல்லுங்க. மூணாவது சுத்தவங்க அப்பா தாமா வந்து சுத்துவாங்க சுத்து கோமரி. ஓஹோ இன்னொரு சுத்து சுத்தணுமா? ஏழை குட்டி பையலை மூணாவது சுத்து சுத்தலாம் நீ உள்ள போக மாட்டியோ? எல்லாரும் வாங்கி இடிக்கலனா உங்களால இருந்துக்கிட முடியாது. குட்டி பையலே வா வா இந்த வீட்டுக்குள்ள நீயும் வா வா. அப்பனா நீயும் தான் வா வா போங்க குவா குவா. ஏழை குட்டி பிஸ்கா ஆரத்தி சுத்தனுக்கு ரூபா போடல. ஆமா பை சம்பாரிச்சிட்டு வர வரைக்கும் அப்படியே தட்டை ஏந்தி காத்துக்கிட்டே நில்லு. வாங்க எல்லாரும் உள்ள போவோம். சரோஜா பிள்ளையை தூக்கிட்டு வா. சரிட்டை. விடுதலை விடுதலை விடுதலை. இந்த வீட்டை விட்டு எனக்கு இன்று விடுதலை. என் வீட்டுக்கு நான் போக போறேன் விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை. எனக்கு இன்று கிடைச்சிருச்சு விடுதலை. நான் ஜாலியாக வாழ போறேன் விடுதலை. லாலலா 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 லாலலா. செல்லம்மா வாங்கக்கா ராசாத்தியக்கா. என்ன இவ பேச்சுல கொஞ்சம் திமிரு இருக்க மாதிரி இருக்கு. என்ன செல்லம்மா குதிச்சிட்டு கிடக்கா? ஏக்கா எனக்கு இந்த வீட்ல இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு. என்ன விடுதலையா? ஆமாக்கா இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகும்போது என் புருஷன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. அதாக்கா ஒரே ஜாலியா இருக்கு. நானும் என் புருஷனும் லவ் பேட்ச் மாதிரி இனி சிறகடிச்சு பறக்க போறோம். ஓஹோ ஆமாக்கா நீங்க நேத்தே வீட்டுக்கு போயிட்டீங்களா? எனக்கு ஒரே போர் அடிச்சு போச்சு. அதான் என் புருஷனை நீ கூட்டிட்டு போச்சேன்னா சரின்னு சொல்லிட்டாவ. இதுக்கு மேல எனக்கு எந்த கவலையும் இல்லக்கா. நான் பாட்டுக்கு என் வீட்டுக்கு போய் ஜாலியா இருக்க போறேன். செல்லம்மா நீ அங்க போயிட்டா இவ்வளவு எப்படி வீட்டை விட்டு துரத்த? செல்லம்மா சனியன் சட போடுது உஷாரு உஷாரு. என்னாச்சு செல்லம்மா யோசிக்கிறியோ? இல்லக்கா நீங்க தான் பெரிய வில்லி. நீங்களே உங்க வீட்டுக்கு போயிட்டிய. நான் கத்துக்குட்டிக்கா சின்ன வில்லி. என்னால எப்படி வீடால துரத்த முடியும்? அதனால நீங்களே இங்க இருந்து ரெண்டு பேரையும் துரத்திருங்க. என் பூசேனிய கூப்பிட்டாரு நான் வீட்டுக்கு போறேன். இல்ல செல்லம்மா இன்னைக்கு அவளுக்கு ஆரத்தி எடுத்து அவளை வரவேற்றத பாத்தியா? எப்படி இருந்துச்சுல? நம்மளுக்கு என்னைக்காவது இந்த மாதிரி மரியாதை கொடுத்திருக்காங்களா? ஆனா அவளுக்கு ஆரத்தி என்ன வரவேற்பு என்ன விருந்து உபசரிப்பு வேற, அதுவும் ஊரே கூப்பிட்டு. இது இவளுக்கெல்லாம் கொஞ்சம் இல்ல ரொம்ப ஓவரா தெரியல. ஆமாக்கா ஒண்ணுமே இல்லாம கடந்தவளுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் பத்தியல. இதெல்லாம் என் பிள்ளைக்கும் கிடைக்கல உங்க பிள்ளைக்கும் கிடைக்கலக்கா. ஒண்ணுமே இல்லாதவளுக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் அடிக்குது பாரு. அத நினைச்சாதான் வயிற்றுச்சலா இருக்கு செல்லம்மா. என்னக்கா செய்ய நம்மளே எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம். எல்லாத்துலயும் தப்பிச்சுல ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டாலுவே. கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம்க்கா. நம்மளும் நம்ம வீட்டுக்கு போவோம். பொறுமையா உட்காந்து சூப்பரா ஒரு பிளான போடுவோம். அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு துரத்தி விட்டுலாம். செல்லம்மா இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. ஆமாக்கா நான் எப்பவுமே சூப்பரா யோசிப்பேன். நீ வீட்டுக்கு போறதுக்கு பதிலா இங்கே இருந்து நல்ல பிளானா போட்டு துரத்திட்டு அப்புறமா உன் வீட்டுக்கு போயா? இல்லக்கா என் புருஷன் என்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாவே. நான் இன்னைக்கு கிளம்புறேன். இன்னைக்கு வரமாட்டேன்னு சொன்னா என் புருஷன் என்னை கூட்டிட்டே போக மாட்டாரு. அதனால நான் போறேன்க்கா. நீங்க வேணா இங்கே இருங்க. ரொம்பதான் புருஷன் சீன் போடியா. ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு. இவ இங்க இருக்கும் போதே என்னை கேவலமாவும் மட்டமாவும் பேசுவா. என் புருஷனுக்கு ரெண்டாவது கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து என்னை கேவலப்படுத்திட்டே இருக்கா. உங்க போயிட்டானா ரொம்ப பேசுவாள. அவளோட புருஷன்ட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி இவளை பிரிக்கணும். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். ஏய் அவ கிடக்குற நான்சி நீ பேசு. அதான் நான் இருக்கேன்ல பாத்துக்கிறேன். ஏய் உன்கிட்ட எத்தனை தடவை தாண்டி சொல்றது என் புருஷன்ட்ட பேசாதனே? கேட்க
இப்ப எதுக்கு அந்த பொண்ணை புடிச்சு கத்துற? இவ எதுக்கு எப்ப பார்த்தாலும் உன் கூடயே பேசிட்டு இருக்கா? இவளுக்கு பேசுறதுக்கு வேற ஆளே இல்லையோ? அதான் டூருக்கு அவ்வளவு பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் பல்லு இழுக்க வேண்டியதானே? அனுஷ்கா மறுபடியும் தப்பா பேசிட்டு இருக்க. நான் கரெக்டா தான் பேசுறேன். இவ எதுக்கு உன் கூட வந்து பேசுறா? இதுக்குதான் உன்னை டூருக்கு கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்னேன். இங்க ஆரம்பிச்சுட்ட பாத்தியா? என்னைய கூட்டிட்டு வரலன்னா உனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். நீ கேள்வி கேட்க யாருமே கிடையாது. இவ கூட ஜாலியா இருந்திருப்பா அப்படிதானே? அரைஞ்சிருவே பாத்துக்க. ஒண்ணுங்க பேசு. அறைவா, இவளுக்காக ஏற்கனவே நீ அரைஞ்சவன் தானே நீ? ஐயோ அனுஷ்கா, பிரவீன், என்ன பிரச்சனை? ஏன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? இங்க பாரு பச்சைக்கிளி, இவ எப்ப பார்த்தாலும் என் புருஷன் கூடயே பேசிட்டு இருக்கா. எனக்கு இது சுத்தமா பிடிக்கலன்னு நான் சொல்லிட்டேன், ஆனாலும் கேட்க மாட்டா. எதற்கு நீ இவ்வாறு செய்கிறாய்? அவளுக்கு தான் பிடிக்கவில்லை அல்லவா? அக்கா, பிரவீன் சும்மா தனியா நின்னுட்டு இருந்தான். அதான் அவளுக்கு கம்பெனி கொடுக்கலாமேன்னு அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அதுவும் சரிதானே. பொச்சுக்கிளி, இங்கே பாரு அனுஷ்கா, டூர் வந்திருக்கிறோம், அதுவும் குடும்பத்தோடு. அவர்களுடன் டைம் ஸ்பெண்ட் பண்ணினால் தானே நல்லது. நீ என் கூட சுத்துகிறாய், பிரவீன் பாவம் தனியாக சுத்துகிறான். அதான் அவள் கம்பெனி கொடுத்திருக்கிறாள். இதற்கு நான் ஒரு ஐடியா தருகிறேன். நீ பிரவீனுடன் சுத்து, நான் என் கணவருடன் சுத்துகிறேன். அப்பொழுது அவர்களுடன் யாராலையும் சுத்த முடியாதல்லவா? எப்படி எனது ஐடியா? பச்சைக்கிளி நல்லா இல்ல. ஏன் நல்லா இல்ல? நல்லாதான் இருக்கு. வா, நம்ம 2 பேரும் போய் சுத்தி பார்க்கலாம். பச்சைக்கிளி மாட்டி விட்டுட்டே. பச்சைக்கிளி, பிரவீன், ஜாலியாக இருக்கும், ஒன்றாக சுற்றுங்கள். ஜாலியா சுவாலி முடிஞ்சு வா. என் கணவரை எங்கே?